வெல்கம் டு மாங்கனி மல்டிடெக். நான் சாந்தி பேசுகிறேங்க. நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க பிகினர்ஸ் எல்லாம். இன்றைக்கி நம்ம தைக்கிற வேலையை பார்க்கணும். ஏலைன் ஃப்ராக் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோ தைக்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ அன்னைக்கு பெடல் போடுற மிஷினில் தைச்சி காட்டினேன் எப்படி தைக்கணும்னு. இன்றைக்கி நம்ம பவர் மிஷினில் தான் தைக்க போகிறோம். நான் தைக்க போகிறேன். நீங்கள் பெடல் மிஷின்லேயே தைச்சிக்கலாம். எந்த மிஷினாக இருந்தாலும் தைக்க உட்காரும் போது நூலெல்லாம் போட்டுட்டு முதல்ல ஸ்டிச்சு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும், தைச்சி பார்த்துக்கணும். இப்படி தைக்கும்போது சரியாக வருதா, ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு லூப் அடிக்காமல் அறுந்து போகாமல் வருதாங்கிறத பார்த்துக்கணும். அது மாதிரி பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ராக் எடுத்துக்கிறோம். ஏலைன் ஃப்ராக் தைச்சோம் இல்லையா, இதை வந்து 2 மெத்தட் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2 மெத்தட் இருக்குது. கழுத்து இதை வந்து இது உள்பகுதி, இது மேல் பகுதி. நமக்கு தையல் பூரா உள்பகுதியில் போகணும். அதனால் இது வந்து பேக் சைடு துணியை இப்படி மேல் பகுதி மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்க இந்த மேல் பகுதியும் மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி ஈவனாக வச்சுட்டு இதிலேருந்து நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு பக்கம் இப்படி தைக்கணும். உங்களுக்கு இந்த கோடு தெரியுதான்னு தெரியல எனக்கு. நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்டான கலர் தான் நூல் போட்டிருக்கேன். இந்த துணியை இப்படி சமமாக வச்சு எல்லா பக்கமும் இப்படி சமமாக இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மிஷினில் இப்படி வச்சு ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கமாக, பெரிய துணியை இந்த பக்கம் தான் வச்சுக்கணும். இந்த பக்கம் வச்சு இப்படி உங்களுக்கு இந்த கலர் நூல் தெரியும். ப்ளூ கலரில் தைக்கிறேன் நான் உங்களுக்காக வேண்டிதான். இந்த பக்கம் இவ்வளோ துணி இருந்தால் தான் இந்த ஷோல்டர் நிற்கும். இது மாதிரி தைச்சிட்டு மறுபடியும் இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போடுவோம். அது மேலேயே, அந்த தையல் மேலேயே வர்ற மாதிரி இன்னொரு தையல் இப்படி போடுங்க. 2 தையல் போட்டால் தான் இது பிரியாது. அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி நூலெல்லாம் வெட்டிடுங்க, இல்லைன்னா அது கடைசியாக வெட்டுறதுக்கு மறந்துடுவோம். 2 பக்கமும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். 2 பக்கமும் தைச்சிட்டு இப்படி நூலை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரித்தா இப்படி சேர்ந்து வரும். இப்போ இது நடுவுலையும் தைக்கணும், இந்த பக்கமும் தைக்கணும், இந்த பக்கமும் தைக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் 2 மெத்தட் இருக்குது. துணி வச்சு தைக்கிறது ஒன்று, அப்படியே மடித்து தைக்கிறது ஒன்று. இப்போ நம்ம கழுத்தில் அப்படியே துணியவே மடித்து வைக்கிறத பார்ப்போம். ஏன்னா நான் அதுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது கழுத்து ரவுண்டு வந்து பெருசாகும், இல்லைன்னா உள்ளே பூதாது. இப்போ என்ன பண்ணணும், இந்த தோள்பட்டைக்கிட்ட இப்படி சின்னதாக ஒரு மடிப்பு, அப்புறம் அதே அளவுக்கு அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சிட்டு இந்த மடிப்பு ஓரமாக நம்ம கர்ச்சீஃபில் தைச்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஓரமாக தையல் விட்டுட்டு வரணும். இது வந்து கொஞ்சம் சிரமமான முறை தான். ஆரம்பத்தில் வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். மெதுவாக பொறுமையாக இங்கேயே இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் பாருங்கள், உள்ளே கொஞ்சம் மடிச்சிருக்கு இல்லையா, அதையே அப்படியே இப்படி வச்சு இதுவரையும் மட்டும் தைங்க. இப்படி அதுவரையும் தைச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல இப்படி மடிச்சிக்கிட்டு வரும். இப்படி கொஞ்சோண்டு மடித்து அப்புறம் மறுபடியும் இப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிங்கன்னா தான் அது வரும். இங்கே பாருங்கள், இந்த ஓரமாக அப்படி தைக்கணும். பாருங்கள், இருங்க, இது பாருங்கள், இந்த படி உள்ள சின்னதாக மடிச்சிக்குதா, அதை அப்படியே பிடிச்சி இன்னொரு மடிப்பு இப்படி வச்சு இப்படி நேராக வைக்காமல் இப்படி வளைவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த வளைவு தானே வேணும், வளைவாக ரவுண்டாக தானே இருக்குது. இப்படி துணியை திருப்பி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வரணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, இது ரவுண்டாக இருக்குது, நம்ம ரவுண்டாகவே தைக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது வரும். இன்னொரு கைக்கு வந்து துணி வச்சு தைக்கணும். அந்த இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது துணி வச்சு தைக்கணும். அதையும் நம்ம தைச்சி பார்க்கலாம்.
சில இடத்துல மடிக்கிறதுக்கு வராது. அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் மடித்து தைச்சிட்டு அப்புறமா மறுபடியும் பெருசாக மடிச்சுக்கலாம். அந்த கார்னர்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மடிக்கவே வராது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் மடிக்கணும். இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு மெத்தடு. இந்த முறையை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், மெதுவாக பொறுமையாக. இந்த ஷோல்டர் வரும்போது இந்த பிடிச்சி தைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்து இப்படி மடித்து இப்படி வைக்கணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது மட்டும் இப்படி நல்லா வந்துடும். பாருங்கள், இது வந்து உள் பக்கம், இது வந்து மேல் பக்கம். கொஞ்சம் அப்படியே முறுக்கி தான் இந்த மாதிரி சுருண்டு தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம முன்பக்கம் தைச்சிட்டோம், பின் பக்கத்துக்கும் அதே மாதிரி இப்படி கொஞ்சம் உருட்டி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி தான் தைக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீளமாக, அதாவது நேராக தையல், ஸ்ட்ரெயிட் தையல் தான் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தையல் தைக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. கரெக்டாக அழகாக நேராக தைச்சிடலாம். இந்த மாதிரி துணி சுருண்டுக்காமல் கரெக்டாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைச்சிங்கன்னா தான் அது நீட்டாக வரும். இப்போ இந்த இடம் வரும்போது இந்த மடிப்பு இருக்கிறதுனால நம்ம இங்கே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் இந்த துணி கரெக்டாக அந்த மடிப்புக்கு வந்துடும். பிசுறு இல்லாமல், பிசுறு தெரியாமல் இப்படி தைச்சிட்டு நம்ம ஊசியை வெளியே எடுத்துடணும். இந்த கார்னரில் மட்டும் நமக்கு சின்னதாக மடித்து தைச்சிருக்கிறதுனால இப்படி தான் வரும். இப்படி தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஓரமாக போயிடும், இந்த இடத்துலலாம் கரெக்டாக வரும். இப்போது அதே மாதிரி கைக்கு தைக்கலாம். இந்த கைக்கு வந்து நம்ம துணி வச்சு தைக்கிற மாதிரியும் தைக்கலாம், இதே மாதிரியும் தைக்கலாம். நம்ம துணி வச்சு தைக்கிறத அடுத்த ஷிம்மியில் பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கு மடித்து வச்சே தைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த கழுத்து தைச்ச மாதிரி தான் ஒரு கைக்கு நான் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி சின்னதாக கொஞ்சம் மடிக்கணும், அப்புறம் அதே அளவுக்கு இப்படி. இது ஒன்றும் கஷ்டமாக வராது, கழுத்து அளவுக்கு கஷ்டம் இருக்காது கையில். இப்படி வச்சுட்டு இந்த கார்னருக்கு பாருங்கள், இப்படி கொஞ்சம் மடிஞ்சிருக்கும், அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் மடித்து அப்படியே பிடிச்சிக்கணும். இங்கேயும் அப்படி தான். உங்களுக்கு புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இது இப்படி கொஞ்சம் மடித்து வரும், அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வைங்க. வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த துணி வந்து இந்த பக்கம் மடிச்சிருக்கோம், அதே மாதிரியே இதை அப்படியே வச்சு மடிக்கணும். இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டிங்கனாக்கா அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு உறுத்தும். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீளமாக வந்துடும். நீங்கள் நீளமாக வைக்கவே வேண்டாம், சின்னதாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த இடத்துல இப்படி சுருண்டுக்கிட்டு போகுதில்ல, இதை நம்ம இப்படி விரித்து இப்படி பிடிச்சி அதே அளவுக்கு தான் மடிக்கணும், சின்னதாகவே தான் மடிக்கணும். நம்ம பெருசாக வந்துருச்சுன்னா கீழே ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது சரியாக வராது. இப்போ மேல் பக்கம் பாருங்கள், 2 பக்கமும் இது ஒரே மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் தைக்கணும். இந்த பக்கமும் முடிக்கும்போது பாருங்கள், இது இப்படி சுருண்டுக்கிட்டு வரும். நம்ம இப்படி பெருசாலாம் வச்சிடக்கூடாது. இதை இப்படி கடைசிக்கு எடுத்துகிட்டு வந்து இப்படி சின்னதாக மடித்து மறுபடியும் இப்படி ஒரு மடித்து இந்த இடம் பாருங்கள் இப்படி மடிச்சிக்கணும். மடித்து பிசுறு தெரியாமல், அந்த ராய்ட்ஸ் தெரியாமல் மடிச்சிக்கணும். மடித்து இப்போ அதை ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமும் கைக்கும் தைச்சாச்சு, கழுத்துக்கும் தைச்சாச்சு, 2 கையும் தைச்சாச்சு. இப்போது இந்த மேல் பகுதியும் மறுபடியும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். சேர்த்தி போட்டு படுற மாதிரி இப்படி போட்டு இந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, இதை சரியாக வச்சுக்கணும். இப்படி சரியாக வச்சு கீழே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும்.
சரியாக இருக்கா, ஃபுல்லாக மேலேயும் சரியாக இருக்குது, கீழேயும் சரியாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம இப்படியே தைக்கணும். இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ஓரமாக இப்படி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இவ்வளவு தான் தைக்கணும். பாருங்க, நான் தைக்கிறேன் பாருங்கள். இது 1/2 இன்ச்சு. இந்த துணி வந்து சமமாக இருக்கா, 2 துணியும் இந்த இடத்துல பாருங்கள் இப்படி சமமாக இருக்கணும். ரா எட்ஜ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு துணி சரியாக வரும். இந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு துணி சீம் அலவன்ஸ். இதுக்கு பேர் சீம் அலவன்ஸ், தையலுக்கு வெளியில் உள்ள பகுதி. இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு துணி வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. இதையே கடைசி வரையும் இதே அளவுக்கு தைக்கணும். இப்படி பிடிச்சி ஒரே அளவுக்கு தான் இப்படி வரணும். அதுக்கு தான் நம்ம துணியை வந்து பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். நம்ம தள்ளவும் வேண்டாம், துணியை இழுக்கவும் வேண்டாம், அதுவே போயிடும். நீங்கள் உடனே நீங்கள் பவர் மிஷினில் தைச்சிங்க அதனால் உங்களுக்கு அப்படி போயிடுச்சின்லாம் சொல்லாதீங்க. பெடலில் தைச்சாலும் அப்படியே தான் தைக்கணும். இதுக்கு 2 தையல் விடணும். நம்ம இதே மாதிரி இந்த பக்கமும் தைக்கணும். முதல்ல இதுக்கு 2 தையல் விட்டுறலாம், அப்புறம் அதுக்கு தையல் விடலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த பக்கமும் தைச்சாச்சு, இந்த பக்கமும் தைச்சாச்சு. இப்போ கீழே வந்து ரா எட்ஜ் இருக்குது, இது ரா எட்ஜு. இந்த பக்கம் நமக்கு பார்டரோ இல்லை லேஸோ இருந்ததுன்னா நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம், விட்டுடலாம். ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை, இதை நம்ம தைக்கணும். இதை எப்படி தைக்கணும், இந்த இடத்துல இந்த தையல் இருக்குது இல்லையா, பிடிச்சி தைச்சது, இதை வந்து நம்ம இப்படி பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இப்படி நம்ம கர்ச்சீஃப் தைச்ச மாதிரி தான் இப்படி கொஞ்சமாக தைச்சிட்டு மடிச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் மட்டும் பெருசாக, மொத்தமாக 1 இன்ச்சு அளவுக்கு 1.25 இன்ச்சு அளவுக்கு தான் துணி போகும். மடிச்சு இருக்கிறது 3/4 இன்ச்சு தான் வரும். இது ரவுண்டாக தான் ஜாயின் பண்ணணும். அதனால் உங்களுக்கு இப்படி பாருங்கள், இந்த இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. ஊசியில் குத்திட்டு இப்போ கொஞ்சம் தூரம் இப்போ இங்கே வச்சு இப்படி மடிக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் தூரம் தள்ளி முதல்ல 1/4 இன்ச்சு இவ்வளோ தூரம் மடிங்க. அதுக்கப்புறம் அது இவ்வளோ தூரம் மடிங்க. இப்படி மடிச்சிங்கன்னா இந்த துணி பாருங்கள் அப்படியே மடிப்பு கரெக்டாக வரும். இப்படி மடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரமாக தையல் போடலாம். இப்போ இப்படி தைச்சிட்டோமா, மறுபடியும் இதை லூஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் மட்டும்தான் பிடிக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு இப்படி மடித்து மறுபடியும் ஒரு 3/4 இன்ச்சு இப்படி மடிக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாகவே அது மடிச்சிக்கும். நம்ம மடிக்கணுங்கிறதே இல்லை, அதுவே மடிச்சிக்கும். மறுபடியும் இதை கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த துணி பிரித்து வைக்கணும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுக்கிட்டு அப்புறமா அதை பிரித்து வைக்கணும். இந்த இடத்துல ஏன் இந்த டிசைன் வந்து துணி இப்படி முறுக்கிட்டு வருதுன்னா, நம்ம கிராஸாக கட் பண்ணோம் இல்லையா, அதனால் தைச்சி முடித்தாதான் இது நீட்டாக வரும், நீட்டாக அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதை இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு 1/4 இன்ச்சு மடித்து மறுபடியும் ஒரு 3/4 இன்ச்சு இப்படி மடித்து இதுவரையும் தைச்சிட்டு, அப்புறம் எப்போ ஊசி மிஷினை நிறுத்தினாலும் ஊசி இப்படி துணிக்குள்ளே குத்தி தான் நிறுத்தணும். மேலே ஊசி நின்றுச்சுன்னா நம்ம இப்படி இழுத்து மடிக்கும்போது துணி நழுவிடும். இப்படி மடிச்சிங்கன்னா இந்த துணி கரெக்டாக இங்கே மடிச்சிக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வரும், இதை இப்படி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா போயிடும்.
அதே மாதிரி இன்னொரு தடவை இந்த பக்கம். இதுக்கு ஒரு தையல் போட்டால் போதும். இப்படி இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் கரெக்டாக மடிச்சிருக்கும். நம்ம இதை மட்டும் இந்த சின்னதாக இருக்கிறத மட்டும் இப்படி மடித்து வச்சுக்கலாம். வச்சு அப்படியே வச்சுட்டு இங்கேருந்து ஊசியை இப்படி மேலே எடுத்துட்டு இதை எடுத்து இப்படி இழுத்து எடுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் தைக்கிற வேலை இந்த பக்கம் நம்ம தைக்கக்கூடாது. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணுங்கள். இது அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம உள்டா இதை இப்போ உள்டா பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது மேல் பக்கம் தெரிகிற மாதிரி திருப்பிட்டோம். இதுதான் நமக்கு ஏலைன் ஃப்ராக். இது வந்து 1.5 வயசு 1 வயசு குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். நம்ம உயரம் 25 எடுத்தோம் இல்லையா. நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க 11 வயசு பொண்ணுக்கு எப்படி அளவு சொல்லுங்கள், ஒரு பொம்மையை அளவு வச்சு சொல்லுங்கள், இல்லைன்னா நேரில் ஒரு பாப்பாவை வச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. நம்ம ஒருத்தருக்கு தைக்கும் போது கண்டிப்பாக யார் யாருக்கு என்னென்ன அளவுங்கிறத நான் கரெக்டாக சொல்லுவேன். அது வரையும் நீங்கள் தைக்கிறதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. அதனால தான் இந்த சின்ன அளவுகள். உங்களுக்கு 1 வயசுலேயோ 1.5 வயசுலேயோ 2 வயசுலேயோ குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவு இல்லாமல் இந்த அளவு 2 வயசு குழந்தை 1.5லேருந்து 2 வயசு குழந்தை வரையும் தாராளமாக போடலாம். 2 வயசு வரையும் தான் இந்த பெட்டிக்கோட்டை போட முடியும். இதுக்கு மேலே வயசாக 2 வயசுக்கு மேலே போக போக இந்த பெட்டிக்கோட் போட முடியாது. அவங்களுக்கு வேற மாதிரி நம்ம தைக்கணும். அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். நிறைய பேர் இதுலயே அந்த டவுட்டை கேட்குறீங்க. 11 வயசு பாப்பாவுக்கு அளவு சொல்லுங்க. 11 வயசு பாப்பாவுக்கு இந்த மாதிரி பெட்டிக்கோட் கண்டிப்பா போட முடியாது. போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால 11 வயசு பாப்பாவுக்கு நம்ம வேற மாதிரி தைக்கலாம். இப்ப இது வந்து அந்த மாதிரி போடலாம். இதுவே நீங்க 1 வயது குழந்தைக்கு தைக்கிறீங்க அப்படின்னா உயரம் 25 எடுத்தோம் இல்லையா, நீங்க 20ன்னு எடுத்துக்கோங்க போதும். 20ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பெருசுதான் வரும். அது 1 வயது பாப்பாவுக்கு சரியா இருக்கும். இது 1.5 வயசுல இருந்து 2 வயசு வரையும் போடலாம். 1.5 வயசுல முழங்கால் வரையும் வரும். 2 வயசுல முழங்காலுக்கு மேல வரும். அழகா இருக்கும். இந்த சம்மருக்கு ஏத்த உடை இது. இப்ப நம்ம 3 ட்ரெஸ் 4 ட்ரெஸ் பார்க்க போறோம். அந்த 4 ட்ரெஸ்ஸுமே சம்மருக்கு குழந்தைகளுக்கு தேவையானதுதான். காட்டன் துணியில நீங்க தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து என்கிட்ட இருக்கிற துணியில தைச்சு காட்டுறேன். நான் அதையும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பிரிண்டட் இந்த கிளாத்ல நீங்க எடுத்ததுனால எங்களுக்கு அளவுகள் குறிச்சது தெரியல அப்படின்னு. ஓகே ரைட்டு, நான் என்கிட்ட இருக்கிறதுல சொல்லித்தரேன், அவ்வளவுதான். இதுக்காக நான் துணி வாங்கி சொல்லி தரல, யாருக்காகவும் தைக்கல. நான் உங்களுக்காக தைச்ச துணி இது. இது யாருக்கும் தேவைப்படாது எனக்கு. அதனால இப்ப நீங்க வந்து இதே மாதிரி பார்த்து உங்களுக்கு 2 டேஸ் கழிச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதனால அந்த 2 டேஸ்க்குள்ள இதையெல்லாம் தைச்சு யார் யார் நல்லா தைச்சிருக்கீங்க நல்லா தைக்கலங்கிறத நான் கமெண்ட்ஸ்ல எதிர்பார்த்துட்டே இருப்பேன். என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நான் ஐகான் லிங்க் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லையுமே வர்ற மாதிரி கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. ஒரே நம்பர் தான் ரெண்டுமே. யார் யார் தைச்சிருக்கீங்களோ வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எனக்கு அது உற்சாகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். இன்னும் நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன தூண்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க.